வணக்க மக்களே, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த ஒரு வீடியோல எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழகத்துல கூட்டுறவு வேளாண் சங்க வங்கிகள்ல நகைக்கடன் தள்ளுபடி. இந்த காணொலியானது இதை பற்றி தான் உங்களுக்கு விளக்குகிறது. தமிழ்நாட்டுல 5 சவரன் வரையிலான நகைக்கடன் தள்ளுபடி குறித்த மிக முக்கியமான அறிவிப்புகளை இந்த ஒரு வீடியோவின் மூலமாக பார்க்கலாம். சோ நகைக்கடன் தள்ளுபடி செய்வதற்கான காரணிகள் என்னென்ன, யாருக்கெல்லாம் இந்த நகைக்கடன் முழுமையா தள்ளுபடி செய்யப்படுறாங்க, தேர்தல் வாக்குறுதிகள்ல முதல்வர் விஜய் நகைக்கடன் தள்ளுபடி அறிவிப்பு வரலையே, நீங்க எதுக்காக சொல்றீங்க இந்த நகைக்கடன் தள்ளுபடியை பற்றி, இப்படி எல்லாம் நீங்கள் கேள்விகள் லட்சக்கணக்கான கேள்விகள் கேட்கலாம். இருந்தாலும் நகைக்கடன் தள்ளுபடி முதல்வர் விஜய் அவர்கள் விரைவில் ஒரு மிகப்பெரிய அறிவிப்பை வெளியிட போறாருங்க. தமிழகத்துல தொடக்க வேளாண் கூட்டுறவு வங்கிகள் ஆயிரக்கணக்கான வங்கிகள் செயல்பட்டிருக்கிறது. இந்த வங்கிகள் மூலம் விவசாயிகளுக்கு தேவையான பயிர்க்கடன், நகைக்கடன், கறவை மாடு, சிறு வணிக கடன், மத்திய கால கடனான கிணறு வெட்டுதல், ஆழ்துளை கிணறு அமைத்தல், மூங்கில் வாங்குதல் போன்ற பல்வேறு கடன்கள் வழங்கப்பட்டு வருகின்றன. குறிப்பாக கூட்டுறவு வங்கிகளும் தொடக்க வேளாண் கூட்டுறவு சங்கங்களும் தங்க நகை கடன் அடமானத்தில் வழங்குகின்றன. தமிழக சட்டமன்ற தேர்தல்ல தற்சமயம் பாத்தீங்கன்னா தாவேகா வெற்றி பெற்று ஆட்சியை பிடித்ததிலிருந்து நகைக்கடன் தள்ளுபடிய எப்பொழுது வழங்குவாங்க அப்படின்ற கேள்விகள் தான் இருக்கு. சோ முதற்கட்டமா அந்த நகைக்கடன் தள்ளுபடியில 40 கிராம் அதாகப்பட்டது 5 சவரன் 41 கிராம் இருந்தா கூட உங்களுக்கு தள்ளுபடியில உங்களுடைய பெயர் பட்டியல் நீக்கப்படும். 40 கிராமுக்கு உட்பட்ட அனைவருக்குமே இந்த நகைக்கடன் தள்ளுபடி அப்படின்றத கண்டிப்பா சொல்ல போறாங்க. சோ நகைக்கடன் தள்ளுபடியை பெறுவதற்குண்டான ஒருத்தருடைய தகுதிகள்ல இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த தகுதி இல்லை அப்படின்னா உங்களால நகைக்கடன் தள்ளுபடி அப்படின்றத பெற இயலாமலே போயிடும். தங்க நகைக்கடன் தகுதி பெறுவதற்கான தகுதியற்றவர்கள் குறித்த விவரங்கள் யாரு நம்ம பார்க்கலாம். நகைக்கடன் மொத்த எடை 40 கிராம் அதாவது 5 சவரனுக்கு இருக்க வேண்டும். நகைக்கடன் பெறும் பொழுது தங்கள் சரியான ரேஷன் அடையாள அட்டை எண் மற்றும் ஆதார் அடையாள அட்டை வழங்கியிருக்கணும். தற்போது வரை செல்லுபடியாகக்கூடிய ரேஷன் அட்டை வைத்திருக்க வேண்டும். மறுவாழ்வு முகாம்களில் வசிக்கும் இலங்கை தமிழர்கள் இந்த தள்ளுபடியை பெற தகுதியானவர்கள். அரசு பணியிலிருந்து ஓய்வு பெற்ற தமிழக அரசின் குடும்ப ஓய்வூதியர்களுக்கும் இந்த தள்ளுபடி உறுதி செய்யப்படும். தள்ளுபடி அற்றவர்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா 40 கிராமுக்கு மேல அதாவது 5 சவரனுக்கு மேல 1 கிராம் 41 கிராம் இருந்தாலும் உங்களுடைய முதற்கட்டமா தள்ளுபடியிடும். கடன் பெறும்போது ரேஷன் அடையாள அட்டை எண் மற்றும் ஆதார் எண்ணை தவறாக வழங்கி வழங்காதவர்கள் தள்ளுபடியற்றவர்கள். ரேஷன் மற்றும் ஆதார் அட்டையில் உள்ள முகவரி தமிழ்நாட்டை சேர்ந்தவராக இருக்க வேண்டும். ஆந்திரா, கேரளா, தெலுங்கானா, புதுச்சேரி போன்ற வெளிமாநில முகவரி கொண்ட அட்டை மூலம் கடன் பெற்றவர்களுக்கு ஒரு தள்ளுபடி கூட கிடையாது. கூட்டுறவு சங்கங்களில் பணியாற்றும் ஊழியர்கள், அவர்களின் குடும்பத்தினர் மற்றும் நிர்வாக உறுப்பினர்களுக்கும் தள்ளுபடி கிடையாது. தற்பொழுது அரசாங்க வேலையில் இருப்பவர்களுக்கும் தள்ளுபடி கிடையாது. போலி நகை வைத்து கடன் பெற்றவர்களுக்கும் தள்ளுபடி கிடையாது. நகைக்கடன் தொகையை ஏற்கனவே முழுமையாக செலுத்தியவர்கள் இல்ல பகுதியளவு செலுத்தியவர்களுக்கு கூட தள்ளுபடி கிடையாது. தகுதியுள்ள நபர்களுக்கு இந்த தள்ளுபடியானது ஒரு மாதத்தின் 1ஆம் தேதி முதல் அமல்படுத்தப்படும். ஜூலை 1ஆம் தேதியிலிருந்து இதற்கான அறிவிப்புகளை வெளியிடுவாங்க அப்படின்றது எல்லோருக்குமே எதிர்பார்க்கப்பட்ட ஒரு அறிவிப்பு. முக்கியமா எந்தெந்த வங்கிகள்ல இந்த தள்ளுபடியை மேற்கொள்ள போறாங்க அப்படின்றதுதான். தள்ளுபடி பெறுவதற்கான வங்கிகள் அப்படின்னு பார்த்தா முதற்கடியா கூட்டுறவு சங்கங்கள் மற்றும் கூட்டுறவு வங்கிகள். கூட்டுறவு சங்கங்கள் மற்றும் முதற்கட்டமா பணியாற்றும் ஊழியர்கள், அவர்தான் குடும்ப நிர்வாக உறுப்பினர்களுக்கு இந்த தள்ளுபடி கிடையாது. வங்கிகள்ல பாத்தீங்கன்னா தள்ளுபடி என்ற பட்டியல் வங்கிகளின் பெயர்கள் பாத்தீங்கன்னா இந்தியன் பேங்க், கூட்டுறவு பேங்க், தொடக்க வேளாண்மை கூட்டுறவு பேங்க். இந்த வங்கிகள்ல கடன் பெற்றிருந்தீங்கன்னா முதற்கட்டமா தள்ளுபடி உங்களுக்கு கொடுக்க போறாங்க. இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க நம்மளுடைய சேனலோட இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.